ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தோடருக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சோஷியல் மீடியாவில் ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க, எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் சில இடத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க. தாவேக்கா கொடி வைக்க மறுப்பு, கொடியை அகற்ற சொல்லி ப்ளஷர், இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸஸ் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு. நம்ம தோழர்கள் நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணாங்க, பிரதர் இது உண்மையாக நிறைய மீடியாவில் பார்க்குறேன், அது ஏன் எதனால், ஒருவேளை அம்பேத்கர் அந்த நூல் வெளியீடு விழாவில் தளபதி பேசுனதுக்கு ஒரு எதிரொலியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ நானும் இதை பற்றி பேசலாமா, இதை பற்றி என்னன்னு தெரியாமல் நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்றனால வெயிட் பண்ணி நம்ம தோழர்கள்கிட்ட இதை பற்றி பேசினேன். சில விஷயங்கள் தெரிய வந்தது, நிறைய உண்மைகள் தெரிய வந்தது. பொதுமக்களுக்கு இது எப்படியாவது கொண்டு வந்து ரீச் பண்ணணும், ஸோ எல்லாருக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணுன்றதுனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சண்டே பார்த்திங்கன்னா, சண்டே எப்போவுமே லீவுன்றனால நம்ம மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் சரி நிறைய நிகழ்வுகள்லாம் நடத்துவோம். அதாவது தளபதியோட பிறந்த நாளை முன்னிட்டும் இல்லை நலத்திட்ட உதவிகள் எதுவாக இருந்தாலும் சண்டே எல்லாருமே லீவுன்றனால நம்ம பசங்க எல்லாருமே சேர்ந்து வழக்கமாக இந்த ரொட்டி பால் முட்டை திட்டம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். அதிகமாக கிளை மன்றங்கள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி டைமில் தான் ஓப்பன் பண்ணுவோம். அப்போ தான் எல்லாருமே ஃப்ரீயாக இருப்பாங்க, வேலையெல்லாம் விட்டு வந்து ஃப்ரீயாக இருப்பாங்கன்றனால அது வழக்கமாக இருந்தது. ஸோ அதே மாதிரி இப்போ கட்சி ஆரம்பித்த அப்புறம் பல இடத்துல பார்த்திங்கன்னா மாற்று கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து இணைகிறாங்க. ஸோ நம்ம மன்றம் திறக்கிறது எப்போவுமே சண்டே ஒரு டேவாக நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி போன சண்டே அதாவது நேற்று பார்த்திங்கன்னா இதே மாதிரி கிளை மன்றம் திறப்பு விழா நிறைய இடத்துல தமிழகத்தில் பல இடத்துல நடந்திருக்கு. சில இடத்துல நடந்துச்சு, திறந்துட்டாங்க, அங்கே எங்கேயும் பிரச்சனைகள் இல்லை. நான் ஒரு சில இடத்துல முக்கியமான ஏரியா, முக்கியமாக சொல்ல போனோம்னா சென்னையில் மத்திய சென்னை வட சென்னை ரெண்டு இடத்துலையும் பிரச்சனை நடந்திருக்கு. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மத்திய சென்னை மாவட்ட தலைவர் பார்த்தீங்கன்னா கொடியேற்ற போயிருக்காரு எக்மோர் மேற்கு பகுதிக்கு. நந்தா அவரோட தலைமையில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது, அவர் தான் அங்கே பகுதி தலைவர். ஸோ மாவட்ட தலைவர் அங்கே போகும்போது நிறைய பரபரப்பு, எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க, கொடியேற்றுறதுக்கும் போர்டு வைக்கிறதுக்கும் அங்கே நலத்திட்ட உதவிக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் மாவட்ட தலைவர் வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அங்கேருந்து லோக்கல்லேருந்து இன்ஸ்பெக்டர் வந்து இனிமேல் நீங்கள் கொடியேற்றக்கூடாது, இங்கே பர்மிஷன் கிடையாது அப்படின்றாங்க. ஸோ அங்கே நிறைய மகளிர்லாம் இருந்தாங்க, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா பர்மிஷன் நாங்கள் கேட்க வந்திருந்தோம். அப்போ சொன்னீங்க கார்ப்பரேஷனுக்கு போக சொன்னீங்க, கார்ப்பரேஷன் போய் கேட்டோம், அங்கே என்ன சொன்னாங்க, நாங்கள் பர்மிஷன் கொடுக்க முடியாதுமா, நீங்கள் பண்ணிக்கோங்க, நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணல, நீங்கள் ஸ்டேஷனில் ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க. ஸ்டேஷனில் போய் சொன்னோன்னா கார்ப்பரேஷன் பர்மிஷன் கொடுத்தா தான் எங்களால் கொடுக்க முடியும், மக்களுக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஒரு பேச்சுவாக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொடியேற்றுற நிகழ்ச்சிக்கு அரை மணி நேரம் முன்னாடி வந்து அங்கே இருக்கிற லோக்கல் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே அங்கே வந்து இல்லை நீங்கள் கொடி ஏற்றக்கூடாது, பர்மிஷன் வாங்கி தான் நீங்கள் ஏற்றுறவங்களுக்கு தான் பர்மிஷனே இல்லையே அப்படின்றாங்க. ஸோ இதில் கோபமான விஷயம் என்னென்னு வந்தது பார்த்திங்கன்னா, அவங்க நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஏடிஎம்கே, டிஎம்கே, தேமுதிக, நாம் தமிழ் கட்சி, திருமாவளவன் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி எல்லாத்தோட கொடியும் அங்கே பறக்குது. ஏன் தமிழக வெற்றி கழகத்தோட கொடி மட்டும் அங்கே பறக்கக்கூடாது? இதுதான் நம்ம தோழர்கள் கேட்குற கேள்வி. அங்கே வந்து இன்ஸ்பெக்டர்கிட்டையும் போலீஸ் நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் நம்ம தோழர்கள் கேட்குற ஒரே விஷயம், இத்தனை கொடி பறக்குது, அதுக்கு நடுவில் எங்கள் கொடியை வைக்கிறோம், எங்கள் கொடி மட்டும் ஏன் அங்கே பறக்கக்கூடாது? இந்த கேள்வி நியாயமாக இல்லையான்றது வீடியோ பார்க்குறேன், நீங்கள் தான் கமெண்டில் தெரியப்படுத்தணும். இது எனக்கு பார்க்கும்போது இது அவங்களுக்கு மட்டும் நடக்கலை, எனக்கு பர்சனலாக நடந்திருக்கு. இப்போ இல்லைங்க, நான் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது என் வீட்டு வாசலில் கொடி வச்சதுக்கே நிறைய போலீஸ்காரங்களாம் வந்துட்டாங்க, இங்கெல்லாம் கொடி வைக்கக்கூடாது, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, பண்ணக்கூடாது. யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறா, எதனால் வந்த ப்ளஷர்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதை நான் இங்கே வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, பார்க்குற உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். சரி, மத்திய சென்னையில் தான் இது நடக்குதுன்னு ஓகே, வட சென்னை சைடு போனீங்கன்னா அங்கேயும் இது தான் நடக்குது, கொடி வைக்கக்கூடாது, நீங்கள் முறையாக பர்மிஷன் வாங்கிட்டு வச்சுருங்கன்றாங்க. நான் கேட்குற கேள்வி என்னென்னா, பர்மிஷன் எங்கே வாங்கணும் நீங்களே சொல்லுங்கள். பர்மிஷன் வாங்கணும், ஸ்டேஷன் போனால் கார்ப்பரேஷன் சொல்கிறாங்க, கார்ப்பரேஷனில் போனால் பர்மிஷன் லெட்டர் வாங்க மாட்டாங்க. ரீசன், எங்களால் பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்றாங்க. சரி ஓகே, பர்மிஷன் கொடுக்க முடியல, ஸோ அப்போ ஏன் வேறு கட்சிகளும் வேறு அமைப்புகளும் எப்படி போர்டு இந்த கொடியெல்லாம் எப்படி வைக்கிறாங்க? அவங்களுக்கு மட்டும் யார் பர்மிஷன் கொடுக்குறா? இதே கார்ப்பரேஷன் தான் பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்கிற கார்ப்பரேஷன் எதுக்காக தமிழக வெற்றி கழகத்தோட கொடிக்கு மட்டும் பர்மிஷன் கிடையாது, மற்ற கட்சிகள்லாம் கொடி வைக்கலாம், போர்டு வைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், பர்மிஷன் ஏன் கொடுக்குறாங்க? இதான் என் கேள்வி. ஆளும் கட்சின்னா என்ன வேணா பண்ணலாம், இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் கட்சிங்க என்ன வேணா பண்ணலாம், தமிழக வெற்றி கழகம் எதுவும் பண்ணக்கூடாதா? நிஜமாலே கோபம் வருதுங்க. அது விஜய் சார் மேலே அவங்க காட்டுற ஒரு கோபமா, இல்லை விஜய் சார் ஆல்ரெடி வளர்ந்துட்டார், இப்போ கொடுக்குற ஸ்பீச் 2 மேடை தான் பேசியிருக்காரு, தமிழகம் முழுவதும் பேசுது, இவங்க இதுக்கு மேலே நம்ம வளர விட்டோம்னா பிரச்சனைன்றனால பயப்படுறாங்களா, எல்லாருமே ஒன்று சேர்ந்து தடுக்கிறாங்களா? ஏகப்பட்ட கேள்விகள் என் மனசுக்குள்ளே இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தான் இதுக்கான பதில் சொல்லணும். சரி ஓகே, போர்டு வைக்கிறாங்க, கொடிக்கு தான் பிரச்சனை, ஓகே, இது வந்து இதனால் மக்களுக்கு அங்கே நலத்திட்ட உதவி கொடுக்குறாங்க, சாப்பாடு போடுறாங்க, குழந்தைங்களுக்கு நோட்டு புக்கு கொடுக்குறாங்க, ஸ்கூல் பேக், இதெல்லாம் தான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறாங்க. ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க.
இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. இதே சண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தாம்பரம் சைடு அந்த சைடு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கழிவு நீர் கலந்து நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய நியூஸ் தான். இது வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கன்றதை இதை நான் சொல்லி தெரிய தேவையில்லை. குடிக்கிற தண்ணியில் கழிவு நீர் கலந்துருக்குன்னா இது யார் மேலே தப்பு, எதனால் தப்பு? நிஜமான மனசு உறுத்துதுங்க. அந்த இடத்துல நான் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும், எனக்கு அது நடந்திருந்தால், என் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அது நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஸோ இது என் ஃபேமிலி மெம்பர்ஸுக்காக நான் சொல்லலை. ஸோ எல்லாருமே தமிழக மக்கள் எல்லாருமே நமக்கு அண்ணன் தம்பிங்க சொந்தக்காரங்க தான். அவங்க அழுவ என் காதில் இன்னும் கேட்டுட்ருக்கு. ரீசன் இப்போ தான் அந்த வீடியோ ஒன்று பார்த்தோன்னே இது இந்த மாதிரி நடக்கிறது தமிழ்நாட்டில் நடக்குது. இது வெளி ஸ்டேட்டில் வெளி கண்ட்ரிலெலாம் இந்த விஷயம் பார்த்தா இது எவ்வளோ சீப்பாக நினைப்பாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னடா இந்த மாதிரிலாம் நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் நிறைய அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, அவங்கள பார்க்குறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வராங்க. யாருமே போய் அவங்களுக்கு உதவி பண்ண மாதிரி தெரில. அதை ஒரு நியூஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக அங்கே இருக்கிற அந்த ஏரியாவில் அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க அட்மிட் ஆயிருக்காங்களா, அவங்களுக்கு என்ன கொடுக்கணும், அவங்க சொல்கிறாங்க ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, மாற்றுறதுக்கு ட்ரெஸ்ஸு கூட கிடையாது, நிறைய லேடிஸ் புடவை கூட மாற்றாம இன்னும் இருக்காங்க, அவங்களால ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க, நிறைய பேர் வேட்டி சட்டை இல்லாமல் இருக்காங்க, அவங்களாம் ட்ரெஸ்ஸு மாற்றணும், வீட்டுக்கு போய் வரத்துக்குலாம் இல்லை, எல்லாருமே அட்மிட்டட் அப்படின்றாங்க. உடனே செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு தேவையான ப்ரெட்டு, பிஸ்கெட்டு, தண்ணி பாட்டிலு, ட்ரெஸ்ஸு, வேட்டி சேலை எல்லாமே வாங்கிட்டு அங்கே எத்தனை பேர் இருக்காங்க கணக்கு எடுத்துகிட்டு பக்காவாக எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் வாசல்லே பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துகிறாங்க. இது யார்? அங்கே இருக்கிற லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தமிழக வெற்றி கழகம் போகிறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் யார் கொடுத்தான்றது தெரியல. இவங்க போகும்போதே வாசல்லே தடுத்து நிறுத்துகிறாங்க. நீங்கள் அனுமதி கிடையாது, உள்ளே போகக்கூடாது, ஹாஸ்பிட்டல் உள்ள நீங்கள் போகிறதுக்கு அனுமதி கிடையாதுன்றாங்க. ஏன் அவங்க கேட்குறாங்க? ஏன்னு கேட்குறாங்க. இல்லைங்க இது உள்ளே அப்படி நீங்கள் போக முடியாது, அவ்வளோ ஈஸியாக நீங்கள் போக முடியாது, அவங்க வேணால் வெளியே வரட்டும் அப்படின்றாங்க. அது எப்படிங்க? ஒருத்தர் அட்மிட் ஆகி உள்ளே இருக்காங்க, அவங்கள நேரடியாக போய் கொடுக்குறது முறையாக இருக்குமா? இல்லை அட்மிட் ஆனவங்களாம் வெளியே வாங்க, கட்டிலேருந்து இருந்துச்சவங்க நாங்கள் அங்கே வெளியிலேருந்து கொடுக்குறோன்னு சொல்கிறதுக்கு நியாயமாக இருக்குமா சொல்லுங்கள்? அப்போ நம்ம நிர்வாகி கேட்குறாரு ஒருத்தர், ஏங்க மற்ற கட்சியெல்லாம் உள்ளே போய் கொடுக்குறாங்க, அவங்க உள்ளே போய் பார்க்குறாங்க, அவங்க போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, பேசுகிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியலையா? நாங்கள் நலத்திட்டு இது அவங்களுக்கு தேவையான விஷயங்க. இப்போ அவங்க எங்கள் கிட்டே கேட்டிருக்காங்க, இதெல்லாம் தேவை, இதெல்லாம் நாங்கள் அங்கே கொடுத்தாகணும், நீங்கள் எங்களை உள்ளே அனுப்புங்க, நாங்கள் எல்லாருமே போகல, ஒரு 2 பேராச்சும் உள்ளே அனுப்புங்கன்றாங்க. இல்லை போக முடியாது. அப்போ ஒருத்தர் நிர்வாகி அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதெல்லாம் அவர் சொல்கிறாரு, ஏங்க நாங்கள் எதுவுமே பப்ளிசிட்டிலாம் பண்ணலங்க, இதை கொடுத்துட்டு மட்டும் போயிடுறோங்கன்றாங்க. நாங்கள் யாரும் உள்ளே இடையூறு பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல, எங்கள் கையில் பாக்ஸாக வச்சுருக்காங்க, இந்த பாக்ஸை உள்ளே கொடுத்துட்டு போயிடும், அவங்க பாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்றாங்க. இல்லை முடியாதுன்றாங்க. வாசலே தடுத்து நிறுத்தி நீங்கள் போங்க, முதல்ல அனுமதியை ரெடி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கேளுங்க, பர்மிஷன் வாங்க. எங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, கழிவு நீரை குடித்து சாவர நிலைமையில் இருக்காங்க, நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டுருக்கு, அந்த குடும்பத்துக்கு ஒரு நலத்திட்ட உதவி கூட கொடுக்க முடியாத அளவுக்கு பண்ணுறாங்கன்னா இது தமிழக மக்கள் தாங்க யோசிக்கணும். இது விஜயண்ணன் பேசுகிற அந்த பவர்ஃபுல்லான ஸ்பீச்சுக்கு நடந்த விஷயமா, இல்லை மாநாடுக்கு அவர் வச்ச விஷயமா, இல்லை இப்போ நடக்கிற அரசியல் சூழலா? இது நம்மளை மட்டும் இல்லை, எல்லா கட்சியும் விடலை. அதாவது குறிப்பிட்ட ஒரு கட்சி மட்டும் போயிட்டு வந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு சொல்லலாம் இவங்க பண்ணுறாங்கன்ட்டு. எல்லா கட்சியும் உள்ளே போயிருக்காங்க, தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் உள்ளே விடலைன்னா இதுக்கான காரணம் என்ன? ஒரு 10 நிமிஷம் கொடுத்துட்டு போயிருக்கோம். சார் குத்துட்டு போயிடா சார், ஒரு பாக்ஸ் தான் சார். ஓடுப்பா வாங்க வாங்க. அங்கே இருக்கிற நிர்வாகி ஒருத்தர்கிட்ட நான் பேசினேன், நண்பா எல்லாருமே எங்கள் கண்ணு முன்னாடி உள்ளே போயிட்டு வராங்க, நாங்கள் புடவை போர்வை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம், எங்களை உள்ளே போவாதன்றாங்க. கேட்டால் அவங்கக்கிட்ட பதில் இல்லை, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பர்மிஷன் கேளுங்க, இதே தான் சொல்கிறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாமல் 2 பேர் போய் கொடுத்துட்டு வரோன்றோம், நாங்கள் யாருமே போகல, வேனில் பொருள் இருக்குது, பாக்ஸாக இருக்குது, இங்கேருந்தே அப்படியே கை மாற்றி விட்றோம், இல்லை அவங்க கூட இருக்கிற யாருன்னா ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க கையில் கொடுத்துட்டு போகிறோன்றாங்க, கொடுக்கவே விட மாட்டாங்கன்றாங்க. நான் இந்த நிஜமாலே ஒரு ஆதங்கமாக எமோஷனலாக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு கொடி கம்பம் ஏற்ற விடல, ஒரு போர்டு வைக்க விடல,
லோக்கல் ஏரியாவுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் பண்ண விடலன்னா இது வருத்தமாக இருக்குது. எங்கள் படங்கள், எங்கள் விஜய் அண்ணனோட படங்களை தடுத்து நிறுத்துனீங்க, சைலண்டாக போயிட்டோம். பேனரை கிழிச்சிங்க, சைலண்டாக போயிட்டோம். படம் நடிக்கும்போது நிறைய விமர்சனங்கள் வச்சிங்க. சிகரெட் வச்சார், செல்வை போட்டார், அது மேலே காலில் வச்சார், இதை பண்ணார், அதை பண்ணார், இந்த வசனம் பேசினாரெல்லாம் விமர்சனம் வச்சிங்க, சைலண்டாக போயிட்டோம். ஆனால் இப்போது அரசியல் வட்டாரத்துக்குள்ளே வந்துட்டார். இனிமேவும் நீங்கள் பண்ணவே கூடாது, அதவே செய்யவே கூடாதுன்னா அதுக்கான எதிர்வினையை 2026 நீங்கள் கவனிக்க தான் போகிறீங்க. அண்ணா ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டாரு, நிறைய விஷயங்களை ஓப்பனாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, தைரியமாக நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ரீசன் என்ன, அவரோட வேலை இதுன்னு சொல்லிட்டாரு. பொலிட்டிக்கல் உள்ளே வந்துட்டேன், இனிமேல் இதுதான் என்னோட வேலைன்ட்டார். இனிமேல் யார் தடுக்க நினைச்சாலும், எந்த தடுங்கள் வந்தாலும் ஓப்பனாக அடிக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். அதே மாதிரி நிர்வாகிகளும். இதில் இன்றைக்கி இந்த விஷயம் நான் பார்த்தோன்னே எனக்கு மிக சந்தோஷமாக இருந்த விஷயம் என்னென்னா, தளபதி ரசிகனுக்கு ஒரு பிரச்சனைனா இவ்வளோ பேர் கூடுவாங்க, இத்தனை பேர் அந்த ஸ்பாட்டுக்கு வருவாங்கன்றத என்னால் பார்க்க முடிஞ்சுது. வட சென்னையில் அந்த இஷ்யூ நடக்கும்போது சுற்றி நிறைய பேர் வந்துட்டாங்க. மத்திய சென்னையில் இந்த விஷயம் நடக்கும்போது நிறைய லேடிஸ், மகளிர் அணி நிறைய பேர் வந்து அவங்க சொல்கிறாங்க, எங்களால் வீட்டிலேருந்து வெளியே வரத்துக்கே கஷ்டம், நாங்கள் வீட்டில் அவ்வளோ வேலைகள் அதெல்லாம் முடித்து அண்ணன் மேலே இருக்கிற பாசத்துக்கு இங்கே வரோம். அப்போவே எங்களை இங்கே இந்த மாதிரி தடுத்திருந்தா, லெட்ரு கேட்டாங்க, முறையாக நாங்கள் லெட்ரு எழுதி கொடுத்துட்டோம், கார்ப்பரேஷன் போயிட்டோம், எல்லா இடத்துக்கும் போயிட்டோம், எதுவும் பிரச்சனை இல்லை, பண்ணுங்க நான் பண்ணுற டைமில் வந்து நிறுத்தத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணோம், இவ்வளோ கொடி வச்சுருக்கோம், இத்தனை மக்கள் சாப்பாடுக்காக வெயிட் பண்ணுறாங்க, இத்தனை குழந்தைங்க நோட் புக் வாங்க வந்திருக்காங்க, இவ்வளோ பேருக்கு பேக் கொடுக்கணும், இதெல்லாம் நிறுத்தி வைக்கிறதுனா இது யார் பண்ணுற வேலையும் அவங்க கேட்குறாங்க. அவங்க கேட்குற கேள்வி 100% நியாயம்தாங்க, நிஜமான நியாயம்தான். இதை பார்த்த உடனே இதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும், பொதுமக்களுக்கு இந்த விஷயம் கொண்டு வந்து சேர்க்கணும். அதாவது இத்தனை விஷயங்கள் தளபதி விஜயனுக்கு தடங்கல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடக்குதுன்றத பொதுமக்கள் கண்டிப்பாக தெரியணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணாலும் இந்த விஷயம் ஒருத்தருக்கு போய் சேர்ந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தடங்கல் நமக்கு வருதுன்றத தமிழகத்தில் எல்லா மூலை முடுக்கிலும் போய் தெரியணும். விஜய்ன்றவர் வந்திருக்காரு, மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்காரு, அவரை தடுக்கிறாங்க, நிறைய பேர் தடுக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியணும். கண்டிப்பாக அவரை வந்து 2026 நம்ம அமர வைக்க போகிறது உறுதி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்காக தோழர்கள் பயங்கரமாக வேலை செய்கிறாங்க, தடுக்கிறது நிறைய நடந்து தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நம்ம அண்ணன் ஒரு இடத்துல போய் நிற்க போகிறாரு, அதில் எந்த டவுட்டும் இல்லை. நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னு என் மனசுலேருந்து சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய தடுங்கள்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை இது இப்படி பண்ணலாம் ப்ரோ, இது இந்த மாதிரி இருக்குது ப்ரோ, ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க. 2026 வெற்றி நிச்சயம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் நிறைய வீடியோ சந்திப்போம். டாடா, டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.